இந்த இதில் தான் இந்த மேக்ஸிமம் வந்து சேல்ஸில் தான் நான் வந்து குறிப்பிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஒர்க் ஃபார் முருகப்பா குரூப், ஒர்க் ஃபார் சன்மார் குரூப், இந்த மாதிரி குரூப் மல்டிநேஷனல் கம்பெனி. ஒர்க் ஃபார் மெட்ரூர் பிஹெச்எல் அப்படின்னு ஒரு கம்பெனி. அங்கே தான் வந்து மெட்ரூர் மல்ஸ் அண்ட் லாங் கிளாத் அப்படின்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேள்வியே பட்டிருக்க முடியாது. மெட்ரூர் சேலத்தில் மெட்ரூர் டேம் இருக்கு இல்லையா, எப்பயுமே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மில்ஸ் இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில். ஸோ we used to manufacture mulls and long cloth, very popular during Second World War. அந்த டைம்ல எல்லாமே அந்த டைம்ல எல்டர்லி பீப்புள் தான் அந்த கிளாத் யூஸ் போடுவாங்க. லைக் யூனோ பனியன் கம் ஷர்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ டிமாண்டா இருந்துட்டு அவங்க இந்த கம்பெனியோட மெயின் வந்து டூட்டல் லிமிடெட்னு பேர். அவங்க வந்து உலகத்திலேயே பெஸ்ட் டைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டூட்டல் டைஸ்ன்னு ரொம்ப ரொம்ப. ஸோ அதுவும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க 17 டிவிஷன்ஸ் இருக்கிற கம்பெனி. ஸோ அதுலேயும் ஒர்க் பண்ணோம். எல்லாமே சேல்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ 42 நாள் we used to go out for our journey cycle. 42 நாள் இருக்கும். ஸோ போயிட்டு திருப்பியும் வந்து again next 2 days திருப்பியும் ஓடிடணும். ரீஜனல் ஏரியா சேல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்கலி எங்களுக்கு எப்படின்னா இந்த ஃபீல்டில் எப்படி வந்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரிலேஷன்ஷிப் பேஸ்டு தான் இந்த ஜாபே. எங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சேல்ஸ் வரும். அவ்வளோதான். ப்ராடக்ட் நாலேஜோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக. ஸோ ப்ராடக்டும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சாவே போகிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம வந்து டெஃபினட்டாக யூ கேன் பில்ட். அதுதானே இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் தோல்விக்கும் என்ன விக்டரிக்கும் காரணம் ரிலேஷன்ஷிப் தானே. ஸோ அது என்ன பண்ணா வந்து ரிலேஷன்ஷிப் நம்மளால வந்து சாதிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஆட்டிடியூட்ல தான் வரும். ஸோ சொல்லி கொடுத்த ரிலேஷன்ஷிப் பண்ணவே முடியாது. இட் இஸ் an attitude. ஸோ if I know somebody's attitude, I can tell what altitude he can go in life அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ attitude determines altitude அப்படின்வாங்க. ஸோ ஆட்டிடியூடுக்கு சரியான ஒரு தமிழ் ஒரு பதம் இருக்கா அப்படின்னு தெரியல எனக்கு, வேர்டு இருக்கான்னு. ஆற்றல் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை சொல்லலாம், மனப்பான்மைன்னு சொல்லலாம், மனப்பாங்குன்னு சொல்லலாம். எஸ், கரெக்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னவா இருக்கணும்னா தேங்க்ஃபுல்னஸா இருக்கணும். ஸோ இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க இத்தனை பேருக்கு எனக்கு டு ஷேர் இல்லையா, அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஏதாவது டெக்னிக் கத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து அப்பால்பட்டது. அதெல்லாமே ஈஸியா கத்துக்க முடியும், புக்கு படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் யாராலையும் கத்துக்க முடியாது இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உணர்ந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸே வரும். அந்த உணர்ச்சி இருந்தா வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் இன் மை ஜர்னி ஆஃப் லைஃப். ஸோ திஸ் வெண்ட் ஆன் லைக் தட். அண்ட் தென் 1997 I was not well, so I had to quit my job. In 98 lend, even as on today, even after retirement, I am doing something or other towards human resource transformation. 1998 lend 2005 மட்டும் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போவோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட்ஸ் டூயிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் நீங்க பண்றீங்க இல்லையா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பீப்புள் பண்ற மாதிரி ஒரு நான் கன்வென்ஷனல் ப்ரோக்ராம்ஸா இருக்கும் எங்களுதெல்லாம். அது மாதிரி பண்ணோம். ஸோ தென் ஐ ஆல்சோ காட் ட்ரெயின்ட் இன் NLP, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து யோகா. அண்ட் தென் ஐ ஆல்சோ லேர்ன் சம்திங் அபவுட் நியூட்ரிஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வச்சு ஒரு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். 2006 as on date I am a sports mind coach. This is what happening. I will share my pictures. Okay, some of our students are world champions. So some of our students are world champions in their respective category. Under 12, under 8, under 16. இது மாதிரி they are also grandmasters. அது மாதிரி அந்த வயசுலயே அவங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாரும் ஆக முடியல, நிறைய பேருக்கு கோச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஏதோ அவங்க ஸ்பெஷாலிட்டி இருக்கு அவங்க உள்ளேயும் இல்லையா. ஸோ கோச்சே எல்லாமே கிரெடிட் எடுத்துக்க முடியாது.
So our parents are responsible. Our game coach responsible. They have actually given that benefit to them. Yes, little credit also comes to me. So this is how sports mind coaching, as far as that is concerned, going on. And, even today, I'm doing on Zoom platform and Skype. Individual people come, we actually do it on Skype. And then it is a group like this, we use Zoom platform. And we are actually training people from California, New Jersey. Maryland people come. Actually, unfortunately, COVID, otherwise they all would have traveled and come. நம்மளுக்கு பீச் இருக்கு, நம்ம மாதிரி மெரினா பீச் மாதிரி எதுவும் கிடைக்காது. So we all go there and practice. So this is what we are missing today. So in the context of COVID, also, what is to be done to achieve our success is also very contextual now. So that's what I feel. So வெற்றி படிக்கட்டு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அது ஒரு பாடலே இருக்கு இல்லையா, வெற்றி படிக்கட்டு. ஸோ அது மாதிரி ரியலாவே அது மாதிரி படிக்கட்டு இருக்கா, அது மனசுல இருக்கா, அதுதான் பார்க்கணும். அது as I unravel the mystery of success, so you come to know ரியலாவே ரெடிமேடா கார்மெண்ட்ஸ் அவைலபிளா, ரெடிமேட் சக்சஸ் ரெடியா இருக்கா, நம்ம போய் போட்டுக்கிறதுக்கு. அது மாதிரி இல்லைன்னா எங்க ரிசர்ச் சொல்றது ஆக்சுவலி யாருக்குமே இல்லை. ஸோ நிறைய பேரை நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோம், நிறைய பேரை கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கே தெரியாதுன்றாங்க. So once they're successful, they're not able to tell why they're successful. That is very, very surprising. ஒரு கேர்ள் 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடலிஸ்ட். அந்த பொண்ணை கேட்குறாங்க, நீ எப்படிமா இந்த மாதிரி வாங்கியிருக்கமா? சொல்ல இமீடியட்டா சொல்ல தெரியல, எல்லாமே சேர்ந்துட்டாங்க மீடியா. ஸோ அம்மா ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஸ்வீட் வாயில இருக்கு, எப்படி பேசுவாங்க அந்த பொண்ணு? ஸோ அப்புறம் சொல்றேன், அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, ஆமாம்மா எங்க வீட்டுல எங்க அம்மா டிவி எடுத்துட்டாங்க, இல்ல நாங்க அது மாதிரி. So various other things, good support from my class teacher, all these things. So this is the observations. This is the background in a short and sweet, you can say. Unless you want to ask me any further questions on, I'll be too happy to clarify about the background. This is, I also underwent transactional analysis, training, NLP training, yoga, இதெல்லாம் பண்ணிருக்கோம். I have taken classes for Army, Indian Army, I've taken classes for Indian Police Service, taken classes for Indian Administrative Service. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ உன் கிளாஸில் தான் நாங்கள் நல்லா கை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், நாங்கெல்லாம் கிரீன் பென்ல எழுதுறவங்க, சைன் போடுறவங்க தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. ஹைதராபாத்ல ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அங்கே மர்வி சென்னாரெட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாம் வந்திருந்தாங்க. ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க. நானும் என் பிரதர் எல்லாம் 2 பேரும் போய் கிளாஸ் எடுத்தோம். ஸோ கேரளாவில் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவங்க ஆஃபீஸ்லேயே போய் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் ஆல் ப்ரௌட் மூமெண்ட்ஸ் ஃபார் அஸ் இன் அவர் லைஃப். எதிரே பார்க்கல, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு தமிழ்நாடுலேருந்து போனால் அவங்க நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்களா, நாங்கள் எதிர்பார்க்கல டெஃபினட்டா. ஸோ இந்த மாதிரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எங்களுக்கு ஒரு பையன் அங்கே இருந்தான், ஒன் ஆஃப் அவர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் who is no more now, very unfortunate, Gokul Das அப்படின்னா, he used to organize programs for us. So I just don't know one thing in Malayalam, zero in Malayalam. I can't speak Malayalam. Still they wanted us to address now. So this is what I can say. I enjoy doing whatever I am currently doing. It's very so I also want our participants, I think we are about 11 people here, to just open up and tell what is the success they want to achieve
in their life. At the base panni, we can develop, then it will be relevant to them. Otherwise, na edo pesitrupen relevance illada. So little if they give Lakshman, Mulli and Akash, Nasreen, born only me, I see in the screen. And other participants are also there, about 4. Anything more you want to add to my introduction? I don't think it is. So I enjoy. See, let's we talk about us. I'm a post-retirement and doing this. Sir, this is Nimiya. I like to tell you that I was into business earlier. I was a businesswoman. Okay. I was into sales and promotion. Okay. My company was tie-up business promotions. So we had a lot. Which business? Which product? I was dealing with all the major, what to say, in the products, fast-moving products. Okay. Like Hindustan Lever and all that. Okay. Fast-moving consumer goods, FMCG. Okay. Yeah. Those days, there were a lot of direct sales, door-to-door sales. I had a big team and shop demos, in-shop demos, and but all that is lost now. Everything is lost. It's not there now. இப்போ வந்து எல்லாமே இந்த gadget world ஆயினதோட it's all online and those type of things. But that was a very hard way of doing promotions, but we were successful. But இப்போ இருக்கிற காலகட்டத்துல it is very very easy. This online, it depends whether you are successful or not. But those days it was very tough. Correct. Agreed. So what is it you want? You want? No, I'm just telling you how it was now. Earlier years, how it was, and now how is it now? Yes. There are still people now use different platforms for delivery, like Big Basket, correct? There is Amazon. They are all very successful because they have a warehouse. They got a whole thing. They're called standard operating procedures or designed in that way. They're getting things done. I think you can also do in a very small way if you have customers who are already with you because of your service, personal touch. I think அந்த காலத்து மாதிரி இப்ப independent houses இல்ல இதுவும் இல்ல. They don't allow you inside your these gated communities have come and they don't allow you. What I'm trying to tell is those days நடந்தது இப்ப நடக்க முடியாது. It is different. Totally different now. You're 100% correct. Pre-COVID is totally different than the post-COVID. The whole scenario changed, not only for FMCG, for the hospitality industry it has changed. Okay, for the travel industry it has changed. And the other industries like medical, that is a different thing, service, that is it may be going to be good in not everything in certain areas. IT industry, which is going to be the backbone of the medical, is going to be a very big say. Then banking is going to have a very big say. There's a digital payments and all that going to have a very big say. Certain industries just go away. They will not be there. Okay? Yeah, exactly. And, yes. IT industry, whole IT industry, which give solutions, immediate solutions, they are going to stay because many people are asked to leave now, and everybody is working from home. And the news is that from cities, people are moving to districts. Okay? They are vacating places. And huge areas are also available now because 36,000, 8,000, 10,000 square feet of a commercial area. You see the board, when you go for a walk, we are seeing the board, it's vacant. So post-COVID is going to be a great challenge in terms of, how you take life very positively, how you take your life possibility thinking. அதுதான் வந்து immunity builder.
So today, what is happening is we are losing immunity because of fear, because of our negativity, because we feel that future is. சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. Okay. Okay. Now it's okay? Okay. Yes. This is a context actually to talk about success. So the COVID is a real context, and beyond COVID also, I think you will have to really see the next couple of months. One is a vaccine, which is a very promising thing. Different labs they are also creating, and international travel has come to grinding halt. Okay. And no travel is taking place even in India, within India, a train. But this should not give us a very bleak future. See, we see, yes, now we can do something else sitting at home. One of my friends is writing stories, small stories, and he already submitted. You want to publish that as a book. Silent is a good photographer, photojournalist. But now he can't go and do the photo. But the journalistic flavor is still there, so writing stories. So you can create. You have to be very creative in this type of scenario. So how to be creative? So you have to be. Remember, the child is within us. The child, whom we were a couple of years ago, still wants some challenges, wants some awe, wants some inspiration. It wants everything. So can we ask the child to come out? Can we? That is the child learns. That is the child who learns, not the adult, not the parent. Parent cannot learn. In transactional analysis, what I'm talking about, parent cannot learn. We all think we are all adults, we can learn. No, and the child only is a learner, and the child is only the subconscious mind. Child is a subconscious mind. How you attract the child? You show a toffee, come. And then you talk to the child very nicely, comforting words, correct? And the child is one who has no labels. If he sees, we say tree, we teach him, this is tree, but a child sees it as it is, a direct knowledge, correct? So there the learning, it sees through it. So the learning takes place in that way. So you have to go back and see with a different eye what we have seen, what we have learned. We have to de-learn a couple of things, then relearn. Then the whole life becomes very crystal clear, new. You're trying to give a new meaning to the purpose of life. Today everybody is asking, what is the purpose of life? The purpose of life is life. There is no purpose of life. So you have to flow. The purpose of life is life is the purpose of life. LIFE. Last session, Mr. Aslam session. LIFE is an acronym. Love is fundamental energy. That's life. Hello, sir. Hello, good evening. Good evening. Sir, this is Akash. Yes. Sir, I just want to know that how to stay positive every day. Oh, great. How to stay positive every day. Before that, I want to introduce myself. I'm currently at my final year. That is, I'm in computer science. You are in the final year of engineering, computer science, correct? Yes, sir. Very good. So I'll tell that. We'll come to that. Thank you, sir. Yes. The best solution is within us, and also if you look at the nature is always fresh. Do you see the trees? Do you see the plants? Do you see the flowers? Very positive, correct? Do you agree? I agree.
So once you look at the nature, now you get all the energy from the nature. There is no duplication in nature. Correct? They don't get bored. That's true, sir. Yes. Kanagavalli. You want to say Yes. something? No, sir. No, because I'm the nature lover. So I'll be, so most of the time I'll just spend time with my garden. So I'll just getting a more positive energy and just recharging myself the positive energy. Yes. There was an experiment conducted. See, this is scientific. Whatever we are talking is science. So what people did is a big garden. They divided the garden into garden A and garden B. And garden A also same flowers. Garden B also same flowers, roses. Okay. So the gardener was given instruction, specific instruction to go to garden A and keep talking nicely to the roses. Now, when he's actually watering and all that. And then not even to look at garden B roses. Over a period of time, with 21 days, all the garden A roses were blooming like anything, bigger, and garden B was not very happy. So how come? How come? Some scientist from India has done this exercise. Dr. J.C. Bose. Even plants have emotions. They're very sensitive. So if plants can that and they don't duplicate, so they're very original. No, we are also like that. Human beings are also very original. We are not duplicate people. Your thumb impression is nobody has in the world. Nobody is living right now anywhere in the world, and nobody is going to be born. You are as unique as any plant or any flower. So that should give us a very powerful, feeling that hey, I am respected by nature. So why I should be depressed or whatever it is. So you can always be positive every day, irrespective of the results. So why we are not positive? Why do you think you are not positive? Because we are attached to the results, expectations. There's nothing wrong in expectation, nothing wrong in results, but they are not in our control. Accept. If you start accepting, then you can be very, very positive. So today, that is an attitude of acceptance. It's very important. Somebody raised hand. Galaxy M31. Sir, kelunga. Akash, are you convinced, or do you want any other answer? It's okay, but along with that, I want to ask you another question. Yes. So you while being with the nature, we can able to observe the positive energy from them. Yes. But along with that, we are dealing nowadays with people, right? So we cannot able to what I'm going to ask is that. So we are dealing with negative people, right? So how to deal with that, sir? Yes, I agree. Wonderful question. We are dealing with all sorts of people. We have no choice. Correct? They just come into our world. We also enter their world. Correct? So what we can do? We can only take care of ourselves. You can only take care of your hygiene, mental hygiene, physical hygiene, and yes, that is the only way you can ward off the people. That's all. But we cannot control our flow of thoughts, right? Yes, you see, there is a relationship building. If it's a boss who is very, very brash and negative, what is that you can do? You tell me. You just have to either you shift from that place to some other concern, or you have to adjust. Understand? Yes, sir. Yes. You can do certain things possible by us, certain things not possible by us.
If it's a friends, yes, you can actually, if it's a real friend, friend in need is friend indeed. That time you can actually tell him openly on his face, and then they agree. But somebody who's an associate, then you can just drop him. That's all. You can't do anything. See, you can't change the world. So whom do you think you can change? Yes, yes. Yes, Only sir, me. right. I can change only myself. I can change the world. Correct? Yes, sir. So, yes, in an office arena, I can understand what you are talking about, or in a college. We all went through that. I went through that. I just had to be quiet. So accept the reality and then keep going. Is the proceedings is recorded? Or somebody recording? So that ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். okay. As far as I am concerned, I can take care of my actions, my desires, my perception of the world. If I change that, everything is changed. So everything is in me. It is not outside. Actually, there is something called law of attraction. Akash, I am talking about. Yes, sir. I heard about that. You heard about it. So yes, it's also called Yat Bhavam Tad Bhavati. Okay, it is whatever the you deeply you want it, you exactly manifest that. You become a magnet. That's all. No questions asked. Okay, so yes, we are exactly doing that. So in a philosophical sense, in esoteric sense, people say there are very divine beings, above, who keep saying tat. That means so be it, tat. And these divine beings' names are astus, astu. So that's why called tadhastu. Okay, so it happens. That's one way of energy. So energy is passed on. Everything is energy only, no? E is equal to mc square. Everything is energy. Either energy is subtle form or energy is in gross form. That's all. It's a very malleable. So your own thoughts are energy, correct? Yes, thoughts are energy. You can actually send your thought to somebody. That's exactly what these gadgets are doing right now. So if you have a goal, if you're very happy about the goal, if you want to manifest the goal, that is a success. That's how the success comes. You want to manifest the goal, you have to see the goal in your mind. Hello, sir. Yeah. Excuse me. The first thing is that we people don't know how to find our goal, what it is, what it really is. Okay. Right, because we are difficult. We have difficulties in finding what we love right now, sir. So how to find that? You can easily find your goal right now because you're a student. Yes, not as a student, sir, but we have a number of goals, right? Number of yes, private life is another one, as well as academics is another one, right? Health goals are another one, right? So we can't able to find what we want first. So I'm asking that. You have to prioritize your goals. As a student, studies very important. Examination coming, then that is a focus. That should be your goal immediately. Then you must have a bigger goal, definitely, and then write your goals first of all. Otherwise, there will be wishful thinking. You have to specifically write. Once you write, it goes into your subconscious mind. So there's thing called conscious mind and subconscious mind. No, sir. What I'm telling is that in the first part, we believe that we love that thing or something, and we go there and we sit there and we listen to it.
But after a few days, we tend to get bored, right? So we cannot able to say that I love this and I want that immediately, right? So I'm talking about that. Yes, sir. You have to be very clear about what you want to achieve. Otherwise, you will miss it. So why do you want? You write your goal, and then you write three important things. If I achieve this goal, what is that I am going to get, and what is the benefit the society is going to get from this? If I don't achieve, what is the three things I am going to lose? So you have to do some work on the goal. So why this goal is important to me? Why this goal is important to me? So as a student, writing the exam is important, and not writing the exam, just preparing for the exam and writing the exam and coming out with the flying colors. These are all very vague. Okay, and then put that into the figures. So what is that in each subject, how much I have to score? So if this is the cutoff point, which in the last year, what should be my score so that I can get into my higher or job, wherever. All these things, should take place in the right now. If you are in the final year, whatever it is, in the beginning of the year, and then the competition is very, very, very tough. No, you know that. So then that gives you a motivation to select the goal. Reality, what is happening now? Okay. So then otherwise, after that, we can tell how to achieve a goal. But you have to select your goal. Once the goal is selected, then we know. You know how the sports people select? You ask Dhoni, you don't know. You ask Sachin Tendulkar. Is the scoring centuries is the goal for Sachin? Do you think? No, I don't think. Yeah, I don't think. I also don't think. But what should have been goal? So how he was able to score 100 centuries? He must have kept a goal, no? Yeah, because he work at a time. He was doing only one thing. He was, as a Sachin, my observation, he was only chasing runs. He was chasing runs. He was chasing runs. He was chasing runs, chasing runs. Everything chased him. MR of bat came. MR of bat chased him. Correct? Then Adidas bat came. That also chased him. Money came. That also chased him. Correct? And then Bharat Ratna came. Bharat Ratna, and then just fell on his lap. So, but what he did, he was not bothered whether he's out one innings, another innings is a double century, another innings. He missed, actually, he should have been 117 centuries. But 17 times he couldn't make. But he was not bothered, but he was only chasing, he was only at it. He was only, not to give up. He was doing that. So he was very clear about his goal, to keep going, keep going. That's all. Keep perfecting the precision. So in every field, you can see people, whether it is a management, whether it is a business, whether it is politics like Mahatma Gandhi, whatever it is, the person, so never give up. Not just Mahatma Gandhi, there are hundreds of people like Subhash Chandra Bose or our Sardar Patel, or we have Lal Bahadur Shastri. In just politics, people not giving up and going. Bal Gangadhar Tilak. People there. In business, yes, a lot of people are there. J.R.D. Tata. These people all had one thing in common, not to give up. There is a consistency, there is a commitment to what they want to give to the society. It is not you are achieving for yourself, it is what you give. What you give because of your goal, what is that you give?
an attitude of gratitude. அதுதான் ரொம்ப வேணும். Anyhow you will achieve your goal. That's not a big thing. 100 marks எடுக்கிறது success. People are quite talented, they definitely get 100. But then afterwards what? So I think we must have a very big screen, very big picture. In that you must be able to see who is a very successful player, who is a good successful person, who first he is not successful at all, he will make others successful. In a team you will see that everybody is important. That is the real captain, that is the champion. Okay, you make that. That's where your people handling is required. People handling of people, relationship is required. Team together, everyone achieve more. People say that team. So we are all in teams. You are not a solo player in a lab working. Today, wherever you go, we have to. And then, if we are very possible thinking people, we are very positively charged, energized, enthusiastic, I think we attract such people, in front of us. That's what I have seen in my life. So you get that. You get that type of information, that type of data, that type of books, that type of people, that type of knowledge, that type of infrastructure. You get into that because you are attracting that. And that opportunity is also looking for you. Please, it's a mutual. You're able to understand, Akash? Yes, sir. Yes. As you are looking, as you are improving your skills, man to man, and that opportunity is also presence. It is also looking for Akash. Hey, where is this person? And you really get it. Even though in the beginning you are in a different place, because of your efforts, because of your energy, enthusiasm, because of your personality, okay, the script has changed. You are no more, just a person. You are no more an X person. You are an Excel person. So you attract that type of things automatically. Yes, sir. Thank you for your words, sir. Yes. Thank you. Anybody? According to me, there are no standard steps for success. It is not there actually. No ladder for success. Mostly if we read books, we can make a ladder. They tell their story and you can create a ladder out of that. Whether it is an Anthony Robbins or it is a Dale Carnegie, it's all their experience, personal experience. Okay, we can't blindly use their methods. You have to really see which is context to us. Okay, that is very important. And so the context is very important at any time. Now somebody was who was a person, Nimi, was telling the COVID, the context and the business how. So that becomes very moot point for us to see. So ready-made ஒரு success வெற்றி படிகள்னு ஒன்றும் இருக்காது. ரெடியா இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா களிமண்ணுல என்னாவது பண்ணலாம் நம்ம இல்லையா? Potter does anything. So what is this? The attitude should be there for learning new things and experimenting, see things in a new way. So that should be our maybe the first step. Our attitude should be the first step. Maybe that there are few such foundation things are there, and so maybe those things are relevant in success. And whoever is successful in a very great way, I think their attitude. If you take Nadal, Rafa அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா அவரை,
அவர் என்ன சொன்னாரு after 20th Grand Slam he won now he equaled Federer. Is anybody tell? He said something very interesting. I was really surprised. He said Rafa is pushing Rafa and he is now here. அவருக்கு அவர் தான் காம்படிட்டர் அப்படின்றார், வேற யாருமே கிடையாது. நடல் தான் ரஃபாவை புஷ் பண்ணோம். Rafa is pushing Rafa and Rafa is pushing Rafa and I have come here. So அவர் வேற யாரையுமே வந்து ஒரு காம்படிட்டரா பார்த்தது இல்லை. அதே மாதிரி ப்ரூஸ்லி நிற்கும் போது I don't see any competitor in front of me அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய தடவை. பிசிக்கலாவே அவருக்கு வந்து ஒருத்தர் தெரிய மாட்டாராம். அப்ப அப்படின்னா அவருக்கு எனர்ஜி ஃபீல்டு என்ன எனர்ஜி ஃபீல்ட்ல இருந்திருக்கணும் அவங்க எல்லாம் பாருங்க. நம்ம கொஞ்சம் யாராவது பார்த்தா நம்ம பயந்துடுறோம். We feel that they are competitors. We are our best friends, we are our worst enemies. Actually, we actually limit our success by our perception, our mind tells. So conscious mind எப்பவுமே வந்து ரொம்ப caution கொடுக்கும். Conscious mind நாவே caution. So subconscious mind வந்து it is வந்து வேற விதமா திங்க் பண்ணும், அது பாவத்துல போகும். It won't think logically. Conscious mind is a very logic mind. அது சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணா then you are bound to get your results. That itself is a beautiful, and before sleeping you should program your subconscious mind. Human body is a biocomputer and subconscious mind is like a child. You have to really sing a song, talk nicely, talk positively, tell stories. எல்லாருக்கும் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல எல்லாமே பாடம் எல்லாம் ஸ்டோரிஸ் தானே சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, மாரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அப்புறம் எத்திக்ஸ் ஒன்று இருந்தது. இப்ப கூட எனக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸலன்ட் டீச்சர்ஸ் இன் கேசரி ஹை ஸ்கூல். 3000 children used to study in that school in Mylapore. இப்ப திருவிகா ரோடு அப்படின்னு பேர் இருக்கு. அந்த டைம்ல என்ன பேருன்னு தெரியல அந்த ரோடுக்கு. கேசரி ஹை ஸ்கூல் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. YMIA எதிர்க்க இருக்கும். அது இப்போ அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் வேற வந்திருக்கு. எங்க டீச்சர்ஸ் எல்லாம் பிரில்லியன்ட், ஐயோ லவ்லி டீச்சர்ஸ், very fascinating, very loving teachers. So they tell wonderful stories and used to teach us values. Values are ரொம்ப important. Today எல்லாம் ஷார்ட்கட்ல பண்ணிடுவாங்க நிறைய விஷயங்கள், அதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னா. Maybe because of that also we are suffering. So coming back to our subject of success, as it is possible, you have to program your subconscious mind like your computer program. You are already in computers, some people. As you program, it's a biocomputer, so you can program. How you program is just tell what you want, and you have to imagine, you have to visualize that as if the whole thing is going on here and now with a color closer to yourself, and tell, I have already achieved, thank you very much. Alladha. அது சொன்னாலே வந்து it will start working. Once you are in a deep sleep, subconscious mind starts working for you. So the success steps, the first step I think we'll have seen is an attitude, and second step is also an attitude. நாங்க எங்க சயின்ஸ்ல எங்க சப்ஜெக்ட்ல நாங்க சொல்லுவோம் there are two rules actually. So Jim Rohn கூட சொல்லிருப்பாரு, there are two rules. First rule is self discipline, second rule is follow the first rule. There is no other rule. You can't have any other rule. See, you are there 4 o'clock in the morning, there that guy, all guys just assemble 4 o'clock, even it is dark.
அவ்வளவுதான். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எதுக்கு சொல்றாரு கோச் ஒன்னும் தெரியாது நம்மளுக்கு. எஸ் தேர் அவ்வளவுதான். So that gives them tremendous power. அவர் சொல்லி கொடுக்கிற டெக்னிக் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவர் மேல இருக்கிற ஒரு பக்தி இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பு, அது கொண்டு போகும். How come Arjuna became so great? It is not technique. It is not technique. ஒரு அடி அடிச்சாரு, எல்லாம் வந்துருது அவனுக்கு, அப்படியே கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆயிடுது அர்ஜுனாக்கு. Arjuna downloaded everything from Dronacharya. He never really learned, correct? But he used to have so much of gratitude, so much of bhakti. அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவீங்க பக்திக்கு? So much of என்னமா சொல்றது பக்தி, பக்தி. ஆமா, அதுதான் அவன் விட மாட்டான். அவன் கேட்கிறான் இல்லையா, ஏகலவ்யாவோட விரல் கட் பண்ணும் போது என்ன என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேக்குறான் குருவை. பற்றுன்னு சொல்லலாம், குரு மேல கொண்ட பற்று. அதுதான் அவனுக்கு வந்தது, அவ்வளவுதான். So today we all think it is a technique. அப்புறம் வந்து we have to learn. No, there is something beyond that which really propels you to be number one. Otherwise he can't be number one in the world. So attitude again, அங்கதான். அவர் he creates a scene that there used to be, முதல்ல வந்து அவரை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாரு ஒரு இடத்துல மகாபாரதத்துல. எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க கும்பலா, இன்க்ளூடிங் பீமா, எவ்ரிவன். This guy jumps into the pond, knowing very well that crocodile was attacking Dronacharya. That shows an attitude. So here and now, future is not somewhere tomorrow. Future is happening here and now. So your success has already happened. Here and now. நாளைக்கு இல்ல. So then that's how we feel that many of our students have done it very remarkably. Some are still doing. Any questions I can take? சார், எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நெகட்டிவாவே பார்க்க தெரியாது, நான் எல்லாமே பாசிட்டிவாவே பார்க்குறேன். ஸோ அப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்காதனால எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து வராமல் போகுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ அது தள்ளி போகுமா இல்லை வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் விட்டுறேனா, அது எனக்கு தெரியாமலே விட்டுறேனா சக்ஸஸை நிறைய இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? எல்லாமே பாசிட்டிவா பாக்குறாங்க, நெகட்டிவா பார்க்க தெரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நெகட்டிவ்ன்றது ஆக்சுவலா கிடையாது, பாசிட்டிவ்ன்றது கிடையாது, பாசிபிலிட்டி தான் பாக்குறாங்க அவங்க. காஷனும் இருக்கு அவங்க உள்ள, அது சப்கான்ஷியஸ் மைண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தே ஹேவ் ப்ரோக்ராம்ட், வித்அவுட் நோயிங் தே ஹேவ் ப்ரோக்ராம். அதனாலதான் பார்க்க தெரியல. நம்பர் ஒன். ஓகே, நிறைய பேருக்கு வந்து இப்ப இவரு வந்து ஜான்டி ரோட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்ன எப்ப பார்த்தாலும் நீ வந்து இவர் ஸ்கோரிங் செஞ்சுரி வித்அவுட் பேட்டிங், எப்படி அது மாதிரி ஆக முடியும்? யூ ஹேவ் டு பேட் நோ டு ஸ்கோர் செஞ்சுரி. பட் அவர் வந்து ஸோ சடனா அவருக்கு சர்ப்ரைஸ் ஆயிட்டார், என்ன கேள்வி இது, ஒன்றும் புரியலையே எனக்கு. ஸோ he is programmed, to stop as many balls as possible. 35 பால் வந்து அவர் தடுத்துருவார், 4க்கு போக வேண்டிய பால். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வித்அவுட் பேட்டிங் ஸ்கோர் செஞ்சுரி. ஸோ அது மாதிரி இந்த அம்மா கூட எது வந்தாலும் இப்ப நான் அவருக்கு ஆகாஷ் சொன்னேன் பாருங்க. So you program in such a way that you will never get any negative things in front of you because you have programmed. அவ்வளவுதான். So caution is one thing. So the subconscious mind is propelling her to always be in front of an opportunity. She is seeing only opportunity, no calamity. ஸோ அது மேல ஃபோக்கஸ் பண்ணோன்னே என்ன ஆயிடுது, அது பெருசாயிடுது. இப்போ தியரி ஆஃப் எனர்ஜி இன்னொன்று இருக்கு, அது என்ன சொல்றதுன்னா, இஃப் ஐ ஃபோக்கஸ் ஆன் அ ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றது. இஃப் ஐ ஃபோக்கஸ் ஆன் அ சொல்யூஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றது. எனர்ஜி தியரி அப்படிதான். தலைவலி இன்னும் ஜாஸ்தி ஆகும்.
அதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், தலைவலிக்கு முன்னால் நான் நல்லதானே இருந்தேன். ஓ, அப்போ வந்து சொல்யூஷன் வந்து யூ ஸ்டார்ட் கெட்டிங் சொல்யூஷன்ஸ். மேபி தட் இஸ் ஹேப்பனிங் டு her. So she need not worry that she is not into a negativity. It is neither negative nor positive. Between negative and positive, it is a possibility thinking. Adula irukanga. Adu ellarayum now we are now asking people to be very possible. That will be good. Anybody? அது மாதிரி நீங்க சொன்னீங்க சக்சஸ் இஸ் நாட் ரெடிமேட் சொன்னீங்க. ஆமா. ஓகே, அப்ப என்ன பண்ணணும் சக்சஸ்? வாட் ஸ்டெப்ஸ் கேன் ஐ டேக்? நான் 100% வந்து ரெடிமேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் ஒரு சக்சஸ் வந்து நம்ம அவங்கள ஐகானா எடுத்தா அவங்க என்ன சாதிச்சிருக்காங்களோ அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. யூ கேன் ஆக்சுவலி வாட் தே சே, யூ கேன் டூப்ளிகேட் சக்சஸ், யூ கேன் ஆக்சுவலி டூ இன் அ வே அப்படின்னு என்எல்பியில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. இன்னொரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு அதுல. ஸோ ஐ பிகம் ஹோம் ஐ லவ் அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதுதான் இப்போ அர்ஜுனனுக்கும் நடந்திருக்கு. அவன் துரோணாச்சாரி, அதனாலதான் அவன் சண்டை போட முடியல. அவனை வந்து குருவா பாக்குறான் இல்லையா, எப்படி சண்டை போடுவான் அவன் விஷ். ஸோ அவன் அப்படியே வந்து அது ஒரு துரோணாச்சாரியாவும் ஆயிடுறான். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஒன் தியரி சேஸ் எஸ் சக்சஸ் பாத் இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே, பட் ஆனா நம்ம அந்த பாத்துல போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமான்னு தெரியாது. So you want to establish something different, and then you have to really discover your passion. So what is your passion? What is your burning desire? Then that will tell what exactly to do. Yes, techniques எல்லாமே யூஸ் பண்ணலாம். டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது வந்து ஒன்றும் கஷ்டமே கிடையாது இருக்கு. ஏன்னா இனி கட்டிங் பிளேயர் யூஸ் பண்றோம், டார்ச் யூஸ் பண்றோம் இல்லையா, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரெடிலி அவைலபிள். திருப்பி வீல்ல திருப்பி நம்ம வந்து இது பண்றோமா, we don't rediscover wheel, no, we are using it, but differently we are doing it. So it is not ready made, it is also ready made. It is between two, it's a very enigma. So it goes, life is like that, life is a very enigma. நம்ம predict பண்ண முடியுமா லைஃப்? இல்லையா. So every second வந்து மாறிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க தம்பி இம்ப்ரெஷன் வந்து டூப்ளிகேட் ஆக முடியல. ஒரு ஜீப்ரா பாத்தீங்களா, இன்னொரு ஜீப்ரா பார்த்தா அது மேட்ச் ஆகாது. ஒரு சீட்டா பார்த்துருக்கீங்களா, மேட்சே ஆகாது. அது புள்ளி மேட்ச் ஆகாது. ஒரு ஃப்ளவர், ரோஸ் ஃப்ளவர் எடுத்து நீங்க ஸ்டெம் பார்த்து அந்த முள் எல்லாமே நீங்க பார்த்துட்டே அவங்க இன்னொரு ஸ்டெம் மேட்ச் ஆகாது, பெட்டல்ஸ் மேட்ச் ஆகாது. The God is not a Xerox copy. பிளாஸ்டிக் பவர் பண்றதுக்கு அவர் வந்து is continuously creating. He is not a creator, he is not a creation. If you don't like the word God, you can use nature. Nature continuously creating. This is not a creation, not a creator. It is creating. So if that is, we are also part of nature. Then can I do something continuously? Can I do something new? That should be our real, burning desire. அமிதா மேடம் ஏதோ கேக்குறாங்க. சொல்லுங்க மேம். சார், ரிப்பீட்டடா வந்து இப்ப நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். நம்ம ரிப்பீட்டடா ஜேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சக்சஸ் வரலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறோமே. அப்ப நம்ம என்ன அதை தவிர்க்கிறதுக்கு, அதாவது சக்சஸ் டிலேடு சக்சஸ் டினைடுன்ற மனநிலைமைக்கு வந்துடுறோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது? குட் क्वेश्चन. யாருமா கேட்டது கேள்வி? ஹமீதா பானு. ஓகே, தேங்க்ஸ். வெரி குட் क्वेश्चन. இது நிறைய பேருக்கு இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது வந்துடும், டெஸ்பரேஷன் வந்துடும், இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஸோ we have to keep at it, keep going, be at it அப்படின்னு இருக்கு. நீங்க எழுதி பாருங்க, be at it அப்படின்னா என்ன மாதிரி வரும்? BEATIT அப்படின்னா என்ன? எழுதுங்க, be at it எழுதி பாருங்க. Beat it.
You are at it, you will beat it. அது 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 பார்க்கும் எப்படா விட்டுருவான் அவன் அப்படின்னு. அது அது கோலே நம்மளை தோக்கடிச்சிடும், செல்ஃப் கோல் போட்டுரும். நம்ம விடாமுயற்சியில இருந்தோம்னா அது அது நம்ம ஆயிடும். இப்ப மகாத்மா காந்தி ஒண்ணு சொன்னார் இல்லையா, நீ யாரையும் மாத்த முடியாது, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see சொன்னார. நீயே அந்த சேஞ்ச் ஆகணும். நீ சும்மா எல்லாரையும் கிட்ட போய் மாத்தி மாறு, நீ மாறுப்பா நீ மாறுப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா, நீயவே மாறணும். அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா, பி த கோல் யூ வாண்ட் டு அச்சீவ். தேங்க்யூ சார். ஆமா, நம்ம தான் கோல் ஆயிடணும். எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லையா, ரீசெண்டா அவர் ஒரு சாங் ஆயிட்டார் இல்லையா. இன்னைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு கேட்டா உட்கார்ந்துடணும் இல்லையா, நம்ம மறக்க முடியுமா இல்லையாம? ஆமா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் क्वेश्चन. Hello. Yes, anybody? Hello. Yes. Hello, namaskaram sir. Yeah, this is Ravi Shankar. Yeah, calling from Chennai, and I'm an oil and gas consultant. Oh, great. Yeah. This is very good. Actually, a few minutes before only I, in fact, enrolled into this. Okay. It is very pleasure to meet you all the team members. Thanks, sir. Sir, my main question is this, sir. Sir, உங்களுக்கு தெரியும், actually in younger days, what we do is we study hard to get achieve something. I mean, to get a grade, very good grade. Next is a job. After job, okay. Next is money, and then after money, what we are doing? Yeah, society status, and of course, family. Everything will. It is going to happen. So next, what we are going to achieve? Yeah, in the society status. Next, if he is a businessman, he wants to be a very good. He wants to establish his own business empire. If he is in a technical field, he wants to establish. He wants to be in higher up in the ladder. So people wants to achieve, try to achieve, or most everyone, as you said before, everyone is achieving. Okay. Yeah, depending upon the fortunate by the God grace, whatever may be. Okay. Now, after achieve, what we feel, there is some delta. After achieving this, what we are going to gain? Yeah, we have achieved a director, or we have achieved a businessman. Yeah, at last, after 60 years or 70 years, okay, at last we have achieved this. Whether we have done anything to the society or anything fruitful we have done. So these things are in the mind. Maybe down the line, you are very senior to us. So these kinds of, so exactly what the success means, whether we are establishing ourselves on this hemisphere, or there is some other thing which we are missing altogether, or something we are still, that delta we are not achieving. This is what I want to know your opinion, sir, in this. Yes, good statement, and also good question. Yes, success ko happiness ko lot of difference irukku. Success is not happiness. Okay. Yeah. So most of the times, what is happening all our life, we are caught between the pain and pleasure. Adu pere pain pleasure calculus appdin solluvaanga. So I get some gift, people say wrongly happy. It is not happiness. So it is a pleasure. Okay. If I lose something, it is a pain. So idhula da ஓட்டிட்டு இருக்கு. நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்தா இது இப்ப 300 ப்ரமோஷன் வந்திருக்குன்னா ஐயோ இது some increment, all this pain pleasure ல போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. சர்க்கஸ் மாதிரி இந்த இவன் இப்படி பண்ணுவான் பாருங்க, இந்த சர்க்கஸ்ல 3 balls 4 balls பேலன்சிங் பண்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். Basically, I think whatever our success should benefit the society. Appadam the happiness. See, the happiness is in giving, not in taking. Okay, that's the highest motive, highest level of spirituality. Anmigam சொல்றாங்க இல்லையா, அதுதானே. What right hand is given, left hand should not know. அது from the beginning நம்ம கண்ட்ரில இருந்ததுங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லாதது கிடையாது. நம்மளுக்கு ஒரு 1000 years we have lost that culture because various reasons. So again it is coming back slowly, it will come. So values are very important.
அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு வேல்யூக்கு வேல்யூஸ் இருக்கு. எவ்ரி வேல்யூ has got values. If you don't know that value, you cannot value that value in your invaluable life அப்படின்னு சொல்லுவாங்க. Every value has got values. If you don't know that value, you can't value that value in our invaluable life. அது எப்படி? எக்ஸாம்பிள், வேல்யூ. ஒரு ஹெல்த்துக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஒரே ஹெல்த் வந்து ஒரே வேல்யூ தான், ஆனா அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு. என்ன? சேவிங்ஸ். இஃப் யூ வெரி ஹெல்த்தி, எல்லாமே பீப்புள், யூர் ஆல் பீப்புள் ஹெல்த்தி, யூ ஆர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ப்ரோக்ராம், யூ கெய்னிங் சம்திங் மியூச்சுவலி, கரெக்ட்? ஸோ எவ்வளோ வேல்யூஸ் பாருங்க. சேவிங்ஸ் இருக்கு, then learning is possible, and you are absolutely happy because nothing is coming outside. Happiness doesn't depend anything from outside. 2 minutes la paste vandra. Okay, so this is how it is. It's a value. If the life is value based, that means you are adding value to society. Correct. Thanks, sir. That's what. Thanks for the inputs. Yeah. Excuse me, sir. Yes. Yeah, this is Kanakavalli from Mysore. Yarma? Kanakavalli. Kanakavalli, yes sir. Sollunga. Yes. இப்போ சார் கேட்டாங்க, so லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு we are just running throughout அந்த மாதிரி, ஸோ கீப் ஆன் நம்மளோட கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கு. ஸோ என்ன மாதிரி கரெக்டா தான் நம்ம அந்த பாத்ல போயிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரீவியஸா சார் கேட்டாங்க. ஐ மீன் நான் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டினுக்குள்ள மீனிங்க. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி சக்சஸ் இஸ் எஸ், இந்த ஹாப்பினஸ்க்கும் சக்சஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ ஒய் காண்ட் நம்ம வந்து ஈவன் தோ நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம், அது ஒரு ஃபேமிலியா ஆயிட்டோம், ஒரு கமிட்மெண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு 100% வந்து நம்மளுக்கு ட்ரூத் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல, இந்த ஜெனரேஷன்ல. ஸோ எஸ், நம்ம ஒரு கோலை வந்து செட் பண்றோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான கோல் அப்படின்றது ஒரு சேவிங். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சேவிங்ஸ் இந்த மீன்ஸ் வந்து லாட் ஆஃப் மீன் சேவிங்ஸ்ன்றது. ஸோ என்னோட சேவிங் மீனிங் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நான் என்ன சேவ் பண்ணிட்டு போறேன், ஓகேங்களா? அதை நோக்கிதான் என்னோட கோலை நான் வந்து செட் பண்ணிருக்கேன், அதை நோக்கிதான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது, அதையும் நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸை வந்து சேலஞ்சிங்கா எடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல சேலஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் வருவாங்க போவாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம கடந்து போய் அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்றோம் அப்படின்றதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செட் பண்ணிட்டேன், என்னோட குழந்தைக்கு வந்து நான் ப்ராப்பரா எல்லாத்தையுமே சேவ் பண்ணிடணும். சேவ் இந்த சென்ஸ் காசோ பணமோ கிடையாது, ஒன்லி த நேச்சர். இந்த நேச்சரை நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் எப்படி பிரீத் பண்ணணும், அதே என் குழந்தை பிரீத் பண்ணணும், ஓகேங்களா? சோ நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியோ இல்ல ஒரு 4 காரோ 4 பங்களோவோ நான் சேர்த்து வச்சுட்டேன், என் குழந்தை வந்து அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு கோலை நான் செட் பண்ணாம, இந்த இயற்கை நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் அந்த இயற்கை அப்படின்னா, அந்த இயற்கை என் குழந்தையும் என்னோட வயசுல அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஐ எம் ஜஸ்ட் சேவிங் த நேச்சர், ஐ எம் பிளான்டிங் அ லாட் ஆஃப் ட்ரீஸ். சோ நான் ஒரு மழை அந்த சீசன்ல வரல அப்படின்னா ஏங்குவேன், ஐயோ மழை வரலையா, இன்னும் பூமி குளிர்லையா, மரம் செடி பூ பூக்கலையா, காய் காக்கலையா. இதுதான் வந்து ஒரு மனுஷனோட வந்து அத்தியாச தேவை. நம்மளோட ட்ரெடிஷனல் தான், ஈவன் தோ திஸ் இஸ் அ ட்ரெடிஷனல், பக்கா ட்ரெடிஷனல் நம்ம. எஸ். சோ இதை நோக்கிதான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அதை வாழ்ந்து வந்திருக்காங்க. சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து எவ்வளவு நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இருந்தாலுமே நம்மளோட கரெக்டான கோலை வந்து நம்ம செட் பண்றதுலதான் இருக்கு நம்மளோட ஹாப்பினஸும் சரி, நம்மளோட சக்சஸும் சரி. சோ திஸ் இஸ் நத்திங் பட் சேவிங், திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் கோல். நான் செட் பண்ணிருக்க கோல் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க தான் சார் சொல்லணும். இல்ல நீங்க வந்து ஹாப்பியா சொல்றீங்களே, அதே எக்ஸலென்ட்டா செட் பண்ணிருக்கீங்க. otherwise you can't be, see your body language tells what exactly, the body language is the happiness which is exuberance அப்படின்னுவாங்க. So naturally and one more thing, just only planting all those things, teaching, that's one way. And also now we should avoid using plastic and everything that is also it's a comprehensive package deal that yes. I think children have to be told to be they have to adhere. That's what we are also doing. இங்க ஒரு நிறைய குரூப்ஸ் இருக்கு, அவங்க வேணும்னா அந்த குரூப் நம்பர் கொடுக்குறேன். அவங்க வந்து ஹைதராபாத்ல கிரீன் தம் கார்டனியா அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க.
ஆமா. ஓகே. சென்னை நீங்க எங்க இருந்து இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து சார் வரீங்க? நான் மைசூர்ல இருக்கேன் சார். ஓ, so a lot of கர்நாடகா. Karnataka, Yes, very sir. good, very good. But Yes, on sir. the online, they are conducting Zoom programs Okay. about nature. Yes, and I can collect your number, or I can give to Uluga my the number of those people. You can Sure, sir. Sure. It's my pleasure, sir. Yeah. Sir, just to add on, if you allow me 2 minutes, sir. Yes. Yeah, again Ravi sir. Madam, thanks for the input, sir. It's good, correct. Sir, yeah, madam and sir, actually, as you said, yeah, in order to achieve, இப்போ வந்து எல்லாரும் இப்போ வந்து 100 பேர் இருக்கா, அதுல 10 பேர் தான் வந்து கோலி அச்சீவ் பண்றான், மீதி 90 பேர் வந்து they are still struggling or still they have the mindset, but they on the pathலயே அவங்க போயிட்டு இருக்கான், but they couldn't able to achieve. So maybe there may be so many hindrances. இப்போ அந்த 10 பேர் after they achieve the particular task, they are very much confident. Okay, money வந்துருது, எல்லாம் வந்துருது. So as you said that they whatever the interest they shoots in, நீங்க சொல்ற மாதிரி நேச்சரோ இல்லனா வந்து இப்போ in our country lot of villages are there still poverty is அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றாங்க, இல்லனா வந்து எஜுகேஷனுக்கோ இல்லனா மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ அட்லாஸ்ட் ஒரு பெக்கர் வந்தா நம்ம கிட்ட பைசா இருந்தாதான் அவங்க கிட்ட நம்ம வந்து பைசா போட முடியும், இல்லனா நம்ம வந்து பைசா போட முடியாது. So at last வந்து we should have something in our money, I mean in our hands, and also important thing, mind. Next, that mind should be in a positive way to achieve something to the growth of the society. As sir said, last underscoring growth for the society. At last, whatever we have achieved, we have to return back, we have to keep something to our, that's all. This is what I gathered. Thanks, madam. Thanks, and thanks, sir, also. Yeah. Yes, definitely. It is it's a mutual, because when you grow and everybody grows, we have to be, it's always mutual. Yes. Whatever knowledge you receive, and you can actually help others by your wisdom. Yes. Yes, sir. 1 second, I can share it, right? Yeah, sorry for that. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது தான் வந்து நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு போதுமான திங்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு நம்ம கூடவே பை லக் பை காட் கிரேஸ் நம்மளுக்கு நிறைய அதுக்கு மேல வந்தது அப்படின்னா we can share it. சோ ஒரு இதை வந்து நம்மளுக்குள்ளே லாக் பண்ணி முடக்கி வச்சோம்னா அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது, ஈவன் தோ மணி ஆல்சோ. சோ அந்த நிறைய வந்து இன்னும் நான் பெருசாகணும், இன்னும் சொசைட்டில பெருசாகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நிறைய ஒருத்தவங்க கிட்ட மட்டும்தான் அது லாக் ஆயிருக்கு. சோ சமமா வந்து யாருக்கும் வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது, ஈவன் தோ மணியா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே. இன்க்ளூடிங் நாலேஜ். இப்ப சார் வந்து நீ கேட்ட சொல்லியிருக்காருன்னா அவரோட ஹாப்பினஸ் அது, நான் வந்து ஷேர் பண்றேன் என்னோட நாலேஜ் அப்படின்னு சொல்லி வராரு. சோ அது போல தான் நீங்க சொல்ற கிட்டத்தட்ட உங்களோட இதுதான் நான் சொல்றேன். Yes ma'am, thank you ma'am, thank you. Kanakavalli, there is nothing wrong in expectations. You அளவுக்கு மீறி ஆசைப்படு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது தப்பே கிடையாது. Yes. எது நீங்க ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் ப்ராப்ளம் வரும். Yes, that's correct. We have to distribute. Yes. The desire is not a problem. Okay. Yeah. And by owning the desire is a problem. That's true, sir. Yes, sir. அங்கதான் ப்ராப்ளம். அங்கதான் உங்களுக்கு வேல்யூ, அங்க வந்து வேல்யூஸ் வந்துருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா you become very philosophical, and you can become more philanthropical. So அது வந்துரும் philanthropy. அதனாலதான் எல்லா ரிலிஜியஸ்லயும் இருக்கு இல்லையா, இவ்வளவு தர்மம் பண்ணணும் நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இது வந்து சில காரணத்தினால வந்து things have become different now. அவ்வளவுதான் தவிர people are there, great charities are there, trusts are there, foundations are there இல்லையா. Tata Foundation is there for cancer research. இல்லையா, அது மாதிரி நிறைய people பண்ணிட்டு இருக்காங்க. Small level, high level is going on. Yes. So இப்ப சார் ரவி சார் சொன்ன போல இப்ப நம்ம வந்து கொடுக்கணும்னா நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. பட் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் அதான் நம்மகிட்ட இருக்கிறது எதுவோ அதை கூட கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்ப ரோட்டோரத்துல நான் நிறைய பகர்ஸ் பார்த்திருக்கேன், அவங்க இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறத பக்கத்துல ஒரு நாயோ இல்ல பக்கத்துல அவங்க கூட இன்னொரு பகர் இருக்காங்கன்னா தைரியமா தனக்கு வேணுமாங்கிறத யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ அது கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது வரும் அப்படிங்கிறது என்னுடைய இதுவா இருக்குது. எங்க ஒருத்தர் சொன்னார் ஹோப் அப்படின்னு சொன்னார். HOPE, ஹெல்ப் ஒன் பர்சன் எவ்ரி டே. அக்ரானிமா யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. HOPE, ஹெல்ப் ஒன் பர்சன் எவ்ரி டே. ஓகே மேடம் கரெக்டா நீங்க சொன்னீங்க. கரெக்ட் நீங்க சொன்னது. பைசா ஒரு 2 பாயிண்ட் இதுல கேஸ் ஒன்னு, பைசா இருந்தா கூட மனசு இருக்காது. வந்து இதுதான் உண்மை. ஆக்சுவலா தட் இஸ் தி ஃபேக்ட். நீங்க யூ ஆர் வெரி எல்டர்ஸ் டு அஸ், யூ மஸ்ட் ஹவ் சீன் சோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ். சிமிலர்லி நீங்க சொன்ன மாதிரி பைசா இல்லாதவனுக்கு வந்து மைண்ட் இருக்கும். There are two things. I think you are 100% right. So it all depends. At last you should have the mind and the proper clarity and what you want to exactly do. At last we should be honest, truth to the society. That is what the requirement is, and you have to help as much as you can to your capacity. That's it. This should be the overall to the global. Not only நம்ம வந்து பேசுறோம், இது வந்து இந்தியாலயோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல இந்த பர்டிகுலர் ஸ்டேட்லயோ இல்லாம total overall global level வந்து if the people are thinking, it will be a little bit a different hemisphere altogether. This is my feeling actually. கண்டிப்பா. ஓகே சார். Anyway, thanks. வெரி நைஸ் சார். ரவி சார், நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சது? மேடம் ஆக்சுவலா வந்து we are basically from Chennai. I don't know, இது வந்து I think it is a group of Chennai. அது வந்து எங்களோட ஒரு அபார்ட்மெண்ட் குரூப்ஸ்ல இருந்து இது கிடைச்சது. மேபி if anything ஏதாவது உங்க நம்பர் எனக்கு கிடைச்சதுன்னா நான் திருப்பி ஃபர்தரா பண்ணக்கூடிய ப்ரோகிராம்ஸ்க்கு உங்களுக்கு அனுப்புறேன். எஸ் மேடம், டெஃபினெட்லி. அது எப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆர் ஏதாவது இதுல ஷேர் பண்ணனும்னாலும் we will share the particular thing. நான் அந்த மெசேஜ் எல்லாம் போடுங்க, நான் எடுத்துக்கிறேன் நம்பர். Yeah, okay madam, no problem. Thanks sir, thanks for our help. Thank you. Anybody? சார் ரியலி வெரி நைஸ் சார். இன்னும் கொஞ்சம் கூட நீங்க அந்த சக்சஸ் ஸ்டெப்ஸ் வந்து 2 தான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆட்டிடியூட், செகண்ட் ஸ்டெப் இஸ் ஆட்டிடியூட்னு. ஸோ எப்படி நம்ம வந்து கரெக்டா ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம போறது, அந்த சக்சஸ் SUCCESS வந்து எப்படி நம்ம வந்து பண்றது, அச்சீவ் பண்றது, அது மட்டும் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, ஒன்ஸ் a goal வந்து நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கோல் வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணி அந்த கோல் வந்து இமீடியட் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு யூ ஹேவ் டு ரியலி பிரேக் தட். ஸோ தி சங்கிங் ஆஃப் த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம்ல தான் அடங்கியிருக்கு கம்ப்ளீட்டா. இது நம்ம என்ன வந்து நான் வந்து ஐ வாண்ட் அச்சீவ் அப்படின்னு சொன்னாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணலைன்னா இது வந்து பேப்பர்ல எழுதின மாதிரி தான் இருக்கும். இது ரைட்டிங் ஆன் வாட்டர் அப்படின்னு இல்லையா? So what is the difference between people who are very successful and achieving the goals in a very high level, people who are not able to achieve? This is the difference. சில பேருக்கு தெரியாத ஒரு நிலையிலேயே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் நடக்கிறது ஆக்சுவலா. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 1928, 1932, 1936 ஒருத்தர் இருந்தார், தயான் சந்த்னு பேர் அவரு. ஓகே, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து 3 times ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு ஹாக்கில. ஹோல் டீம் காட் மெடல்ஸ். அது எப்படி நடந்திருக்கு? அப்ப என்ன மென்டல் கோச்சிங் இருந்திருக்கு அவருக்கு, ஆர் கோல் செட்டிங் ஏதாவது இருந்திருக்கு அந்த டைம்ல? ஐ எம் டாக்கிங் அபவுட் பிஃபோர் செகண்ட் வேர்ல்டு வார். எப்படி வந்திருக்கும் இது? அவருக்கே தெரியாத ஒரு ப்ரோக்ராம் வந்து அவர் ரயில்வேஸ்ல வேலை பண்ணாரு, அவ்வளவுதான், இந்தியன் ரயில்வேஸ்ல. அந்த டைம்ல எப்படி நடந்திருக்கும் இது? நேச்சுரலா வந்திருக்கு. வந்து ஒரு கண்ட்ரிக்கு பண்ணணும். அப்போ வந்து இங்கிலீஷ் பீப்புள் வர் ரூலிங் அஸ். ஓகே, ஸோ மச் மோர் டிஃபிகல்ட். ஸோ இது வந்து அந்த ஒரு பேஷன் இருக்கணும், பர்னிங் டிசைர் இருக்கணும், டு டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பண்றது ஒண்ணு இருக்கணும். இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸாவே நீங்க வச்சுக்கலாம். பட் அன்லெஸ் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு டீகோட் பண்ணியிருக்காங்க. there is a book by Dr. Murphy, Power of Subconscious Mind ன்னு ஒரு புக் இருக்கு. இது எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். கைண்ட்லி go through that book. அப்புறம் பிராக்டிஸ். ஓகே, பிராக்டிஸ் 10,000 hours of work. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல பிராக்டிஸ் பண்ணா அவன் வேர்ல்ட் நம்பர் 1 ஆயிடுறான் அப்படின்னு அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு, 5 times வேர்ல்ட் சாம்பியன். அவர் ஒரு தடவை இல்லை, செஸ் கிராண்ட் மாஸ்டர், 5 times வேர்ல்ட் சாம்பியன்.
இவங்கெல்லாம் ஒரு 10,000 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க அக்யூமுலேட்டிவா நீங்க பார்த்தா. மைக்கேல் ஜார்டன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஃபார் த பாஸ்கெட் பால் ஒரு ஃப்ளையிங் ஜார்டன் சொல்லுவாங்க. he has done like that. இவங்க எல்லாமே வந்து ஒரு விடாமுயற்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம, நெவர் கிவ் perseverance. ஆமா, perseverance, consistently at it. ஆமா. ஸோ அது எல்லாமே வந்து these are all the steps. என்ன இருந்தாலும் சொல்தான், whatever come, whatever may be the results, நான் வந்து I will never give up. Never give up, come what may, because you will never walk alone. அப்படின்னு தான் சொல்றாங்க கோச்சஸ். Never give up, come what may. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த சூப்பர் அச்சீவர்ஸை பார்க்கும்போது இதெல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்க. they have actually they have become goals. தானே சொன்னேன் இல்லையா, அவங்க கோலுக்கும் அவனும் செப்பரேட் கிடையாது, அவனே கோலா ஆயிட்டான். இது மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சில டைம்ல ஆயிருக்காங்க. பரீட்சைக்கு படிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்ல அவன் அப்படியே அந்த சப்ஜெக்ட்லயே வந்து உருங்கிட்டான். அப்படியே ஸ்கல்ப்டர் எப்படி கொண்டு வர முடியும், அந்த 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 பொம்மை வந்து அந்த கிரானைட் உள்ள இருக்கு, கிருஷ்ணர் பிளாக் கிரானைட் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான் ஸ்கல்ப்டர், he is removing unwanted stones. So he is there with the God already. Okay, so this is how the art, or whether it is a sculpting or arts level, if you see, or if you see the performance level, so they become what they really manifested. They are one with that, they are not different. அப்ப எக்ஸலன்ஸ் வந்து நான் எப்ப சொல்லுவேன்னா, you want a mathematical ஃபார்முலா வேணும்னா q square is equal to eq. அதான் என்னோட ஃபார்முலா. What is this q square? Quest for quality இருந்தா, you must have a quest for quality. Then excellence is everyday experience, daily basis. Daily basisல எனக்கு am I better than yesterday? Have I done better than yesterday? அவ்வளவுதான். Keep on asking yourself. You are step by step you are reaching your goals. Mathematical formula கொடுத்தாச்சு. So people can understand a plus b whole square better, but for them it is easy. So for people who love music, and we can actually sing a song for them, it's like a dance. See, என்ன சொல்லுவாங்கன்னா, please dance as if nobody is seeing you. Please sing a song as if nobody is listening to you. Then you become great. So success is not very far off. Success is very close. In fact, it is coming and knocking the door, but we mistake for something else. Success is nearby me, sir. At my lap. அவ்வளவுதான். Very very close. அது calling bell அடிச்சு தான் உள்ள வருமா? ஏன்னா you are ready. You are a host. Success is only guest. நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஃபார்முலா எல்லாருக்குமே செல்ஃப் டிசிப்ளின், கிராட்டிடியூட், ஆட்டிடியூட். இது இருந்தாலே கண்டிப்பா சக்சஸ். நான் ஒரு இதே இருக்கு, an attitude of gratitude, beatitude will bloom, giving rise to plentitude. Okay, yeah, definitely sir. Attitude of gratitude இருந்தா beatitude வந்துரும். Beatitude is ஒரு ஆன்மீகம், ஒரு மலரும். Okay, an attitude of gratitude, beatitude will bloom, giving rise to plentitude, wealth, wellness. அப்படியே வந்துரும். அவ்வளவுதான். Thank you so much sir. உங்ககிட்ட இருந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாங்க வாங்கியிருக்கோம். Really thank you very much for for you for hosting this and anchoring this, and also Mr. Aslam sir இருக்கறா சார், அவர்தான் இன்ட்ரோ듀ce பண்ணாரு. ஆமா, he is the one who really supporting us regularly. He is supporting tremendous support for a lot of students. He still does and then doing it. Very happy. Last time கூட ஒரு program like my son, he is very என்ன சொல்றது, நல்ல எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து செய்யற ஒரு ஆளு. So hope all your guests enjoyed today's show. Hope to meet you people in a different topic. How to subconscious mind, how to program subconscious mind நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து கான்ஷியஸா பண்ணணும். So
சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் யுவர் சர்வெண்ட். கண்டிப்பா. ஓகே, ஆமா. ஸோ கான்ஷியஸ் மைண்ட் இஸ் a மாஸ்டர். அது பார்க்கலாம். ஓகே சார். Thank you. Thank you everybody. Good night. Really great event sir. Thank you so much for your knowledge sharing and other things. ஓகேங்களா? நவீன் சார் ஆஃப்டர் லாங் டைம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒர்க்கு பிஸியில் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணியிருக்காரு அவருமே. ஸோ எல்லாருமே இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க உங்க ப்ரோக்ராமை. With the questions they were asking, it shows that they really are, with great goals and experience இருக்கிறவங்க தான் இருக்காங்க. People want something from life.